ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு வந்து 2 பதிவு பார்க்குறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க. விற்பனைக்கு ஜெர்சி மாடு, செவல மாடுங்க, போடி மாடுங்க. போடி மாடுங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா 3ஆம் ஈத்து, கடை முளைப்புங்க. காலை கன்றுங்க. கன்று இன்னோட 10 நாட்கள் இருக்குதுங்க. 8 to 10 நாட்கள் இருக்குதுங்க. மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க. எந்த குறைபாடும் இல்லை. மாட்டுக்கு 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. மாடு வந்து நல்லா வாய் கிடைசான மாடு, அதாவது இன்னும் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. மாடு நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது, தெளிவான மாடுங்க. இருந்த பக்கம் கொஞ்சம் சரியானபடி பராமரிப்பு இல்லாதனால மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்குது, மற்றபடி தவறு இல்லைங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிஷனுக்கு காலையில் ஒரு 5, சாயந்தரம் ஒரு 4, 9 லிட்டர் பால் கறக்குதுங்க. முறையானபடி சப்பளை பண்ணி நீ நல்லா கூழ் காய்ச்சி, அம்பளி காய்ச்சி, தெளிவாக மாட்டை பராமரிப்பு பண்ணி, பச்சை போட்டு பராமரிப்பு பண்ணிங்கன்னா ஒரு 6 12 லிட்டர் 12 லிட்டருந்து 13 லிட்டர் பால் வரைக்குமே கறக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து கவனிப்பு பண்ணணும் மாட்டை. கவனிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறவை வருங்க. ஜாதி பொறுப்பு இருக்குது. கறந்துட்டிங்கன்னா மாட்டி சப்புன்னு வற்றிடுங்க. கறக்கிறதுக்கு ஒரு செகண்டில் கறந்துடலாம். கறக்கிறது பூ மாதிரி இருக்குது. மாடுல தெளிவான மாடு, போடியில் செவலையில் தெளிவான மாடு, காலக்கண்ணோட தெளிவான மாடு. கன்று வேணாலும் கண்ணோட கறக்கலாம், இல்லை கை கறவையாக கூட கறந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாதி மாடுனாலும் நின்றுக்குங்க. மாடு தெளிவாக இருக்குது. மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் 5 நாள் 9 லிட்டர் பால் வருது. நீங்கள் முறையானபடி சப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 6 12லேருந்து 13 லிட்டர் பால் தலவசாக கறக்கலாங்க. அந்தளவுக்கு மாடு ஜாதி பொறுப்பு இருக்குது. தெளிவான மாடுங்க. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. இந்த மாட்டை தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோனா அனுப்பலாம், அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஹெச்எஃப் கிடாரி கண்ணுங்க. விற்பனைக்கு ஹெச்எஃப் கிடாரி கண்ணுங்க. பல் போடாத கிடாரி கண்ணுங்க. பல் போடாத கிடாரி கன்று 8 பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது. கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. கண்ணில் எந்த குறைபாடும் இல்லை. தெளிவான கன்று. குறைஞ்சபட்சம் இந்த கன்று வயசு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வயசு இருக்குதுங்க. கொம்பு நல்லா கொம்பில் இருக்குது. வெள்ளை கொம்பு அமைப்பு விழுந்துருக்குது. நெத்தியில் நல்லா ஸ்டார். உடம்பு நல்லா நல்ல பேட்சுங்க. கருப்பு வலையில் நல்லா கலரில் நல்லா பேட்சில் இருக்குது. கண் நல்லா புறவை ஏற்றமான கன்று. பின் விலாசம் நல்ல விலாசங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. நல்ல பேட்சில் இருக்குது. மாடு கிடையாது, நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குதுங்க. ஒரு ஈத்து போட்ட மாடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க. நாளைக்கு பின்னாடி கொண்டு செனை பண்ணி பக்குவம் பண்ணிங்கன்னா மாடு செனையாக வர கன்று ஈன்ற அரணத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கிடையாது ₹1 நெருக்கி கண்டிப்பாக ₹1 வரைக்கும் கிடாரி விற்கிங்க. அந்தளவுக்கு கொண்டு போய் பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கறக்கும். கண்டிப்பாக விற்கிங்க. தெளிவான கிடாரி கருப்பு வெள்ளையில் பேட்சில் பல்லு போடாத, நான் ஊசியும் போடல, பல்லும் போடலைங்க. தெளிவாக இருக்குது. இந்த கண்ணை தேர்வு செய்பவர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுங்க.